ஒன் மினிட் டெய்லி பல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேலையில் நம்ம கஷ்டப்படுற காரியம் என்ன தெரியுமாங்க, சில காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருப்போம். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரல, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரல, எதனால தெரியுமா, நீங்கள் இப்படி இருக்கிறனால தான் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிலைமையை பார்த்து சொல்கிறாரு. ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டை தனியாய் பலன் வரும். ஆமாங்க, ஒருவேளை இன்னைக்குள்ள சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம், உடஞ்சி போயிருக்கலாம், இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பெருசாக என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பற்றி தான் சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டுட்டு நினச்சி பயப்படாத, உனக்கு நான் ரெட்டை தனியாக பலன் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதற்கு ரெட்டை தனியான பலனை உங்களுக்கு தருவார். அதாவது ரெட்டை தனியான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார். அவருடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாகாது. அவர் சொல்கிறதை செய்து முடிக்கிற தெய்வனாக இருக்கார். அதனால இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசிரியப்பட்டவருக்கு தெய்வங்களை ஆசிரியப்பாக. ஆமென்.